வெல்கம் டு எக்ஸாம் ரெலி. ஸோ எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸுக்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் குவான்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம யூபிஐ எல்பிஓக்கு வந்து நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அதே லெவல் ஆஃப் கொஷின்ஸ், அதே பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் தான் யூபிஐ எல்பிஓக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே இந்தியன் பேங்க் எல்பிஓவில் கேட்ட எக்ஸாக்ட் கொஷின்ஸ். ஸோ அந்த கொஷினை நம்ம யூபிஐ எல்பிஓக்கு மாடலாக வச்சு நம்ம ப்ராக்டிஸ் கொஷின்ஸாக நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸ் இப்போ நடந்து முடிஞ்ச 2024 ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸோட எக்ஸாக்ட் கான்சென்ட் ரீசனிங் கொஷின்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கு கொஷின் கூட எஸ்பிஐ கிளர்க்கு கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் எல்லாம் நீங்கள் அனாலிசிஸ் பார்க்கும்போது எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஷிஃப்ட்டாக எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த 2 ஷிஃப்ட்டில் குவான்ஸ் அண்ட் ரீசனிங்கோட அட்டெம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25 ஆர் 25 பிலோ இருக்கும். ஒரு சிலரால் மட்டும்தான் 25 to 30க்குள்ளே அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி வந்து பேப்பர் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்குறப்ப குவான்ஸ் அண்ட் ரீசனிங்ஸில் எவ்வளோ கொஷின் இருக்குன்னு தெரியும். ஸோ அவ்வளோ கொஷின்ஸில் நம்மளால் அட்டன் பண்ண முடிகிறது ஒரு 25க்குள்ளே தான் 2 செக்ஷன்லையுமே அட்டன் பண்ணுற மாதிரி அந்த 2 ஷிஃப்ட்லையுமே கொடுக்குறாங்க. அப்போ கொஷினோட லெவல் வந்து ஒரு 50 கொஷின் இருக்குன்னா அந்த 50 கொஷின்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ஈஸியாக, எவ்வளோ கொஷின்ஸ் மாடரேட்டாக இருக்குது, எவ்வளோ கொஷின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ ஈஸி லெவல் ஆஃப் கொஷின்ஸ்லாம் நம்ம எப்படி வந்து செலக்ட் பண்ணி எவ்வளோ சீக்கிரத்தில் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் மாடரேட் கொஷின், டிஃபிகல்ட் கொஷினை 2 விதமாக பிரியுதா. ஸோ அப்போ அந்த மாடரேட் கொஷினை, டிஃபிகல்ட் கொஷினை ஏன்னா கான்செப்ட் தெரிஞ்ச கொஷின் டிஃபிகல்ட்டில் வச்சுருக்கலாம், கான்செப்ட் தெரியாத கொஷின் மாடரேட்டில் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப சம் கொஷின் இப்போ லாஜிக்கல் டிஐ அப்படின்னா இருக்குன்னா அதை கொண்டு வந்து டிஃபிகல்ட்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை வந்து அதை அட்டன் பண்ணலாமா, அப்படி இல்லைனா மாடரேட்டில் வந்து அப்ளிகேஷன் பேஸ்டு சப்போஸ் அரித்மெட்டிக் பேஸ்டு டிஐ வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப இதை 2ஐயும் நம்ம சூஸ் பண்ணுறப்ப லாஜிக்கல் டிஐங்கிறது என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம கிராக் பண்ணிட்டோம்னா அந்த டிஃபிகல்ட் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சப்போஸ் அந்த அரித்மெட்டிக் டாப்பிக்கில் ஏதாச்சும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த லாஜிக்கல் டிஐ வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த கொஷினோட லெவல் இருக்குது இல்லையா, மாடரேட் லெவல், டிஃபிகல்ட்டி லெவல், அது எந்த மாதிரி வந்து கிளர்க்கு மெயின்ஸ் லெவலில் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேணும். ஏன்னா ஈஸியாக வந்து கொஷின்ஸ் நம்ம பிடிஎஃபாக இருக்கட்டும், மார்க் டெஸ்ட்டில் இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் அந்த கிளர்க்கு மெயின்ஸ் லெவல் இப்படி தான் இருக்குமா. ஏன்னா ஒரு சில நேரத்தில் அந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஏலியன் லெவலில் இந்த மாதிரினா கிளர்க்கு எக்ஸாமில், கிளர்க்கு மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஒரு சில டைமில் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். கிளர்க்கு மெயின்ஸ் லெவலில் மாடரேட் டு டிஃபிகல்ட்டி லெவல் கொஷின்ஸ்னால் அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவாக அமைய போகுது. ஸோ இந்த வீடியோவில் இருக்க கொஷின்ஸை வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அந்த லாஜிக் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களால் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா ரீசனிங் கொஷின்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன், ரீசனிங் கொஷின்ஸ் ஈஸியான கொஷின்ஸ் தான். ரீசனிங் வந்து கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்க கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பட் கான்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த லாஜிக்கை நீங்கள் கிராக் பண்ணி கரெக்டாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவலில் இருக்கிறதுனால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டைம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு போகலாம். ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் என்ன அடுத்த வீடியோ கொண்டுட்டு வரதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஷின்ஸ்க்கு போகலாம். ஸோ கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கொஷினில் கொடுத்துருக்கிறது கிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க, பார் கிராஃபு. இந்த பார் கிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கேஸ்டட் பை எய்தர் மேல் ஆர் ஃபீமேல் இன் வில்லேஜ் ஏபிசி இந்த இயர் 2013 and 2018 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டேட்டா வந்து எதை பேஸ் பண்ண டேட்டா, ஓட் வந்து கேஷ் பண்ண ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ண டேட்டா தான். அது எந்தெந்த இயரில் 2013, 2018 நடந்த எலெக்ஷன், எந்தெந்த வில்லேஜில் ஏபிசிடி வில்லேஜில் நடந்த எலெக்ஷனில் எவ்வளோ ஓட் போட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ண டேட்டா தான் கிவனில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி கிவன் டேட்டா எதுவுமே இல்லை, ஒன்லி இந்த பார் கிராஃபில் இருக்க வேல்யூ தான். ஸோ ஓப்பன் டேட்டா தான். நம்ம அப்படியே பார் கிராஃபில் என்னென்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூலாம் எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். அப்போ என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 600 2013 ஒவ்வொரு வில்லேஜும் நம்ம எடுத்து எழுதிடலாமா. ஸோ ஏக்கு பார்த்தோன்னா 600, இது ஒவ்வொரு லைனும் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு
20 இருக்கா 520 540 560 580 600 அப்படின்னு பிரியுதா அப்போ இது 540 ஸோ அதுக்கப்புறம் வில்லேஜ் சி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 420 இருக்குது அதுக்கப்புறம் வில்லேஜ் டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 480 இருக்குது நம்மளுக்கு ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்தது 2018 நம்ம பார்க்குறப்ப 800 இருக்குது 720 இருக்குது 600 இருக்குது அதுக்கப்புறம் 700 இருக்குது ஓகேவா ஸோ இந்த வேல்யூலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக எடுத்து எழுதிடலாம் ஸோ இந்த வேல்யூலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் 600 540 420 480 800 720 600 700 ஸோ இந்த வேல்யூ தான் கிவன் பாராகிராஃபில் கொடுத்துருக்க வேல்யூ ஸோ இப்போ இந்த கொஷினை பாருங்கள் இந்த கொஷினை ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க எப்படி பிரியுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ அவுட் ஆஃப் இஃப் இன் ஏ அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் votes casted in 2013 and also in 2018 X percentage were invalid. If the difference between the number of valid vote cast in A in 2013 and 2018 is 150, then which of the following is false? அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க ஸோ ஓட் கேஸ்ட் பண்ணதில் எந்த விதமாக பிரியுது அப்படின்னா வேலிட் அண்ட் இன்வேலிடாக ரெண்டு விதமாக அந்த ஓட் கேஸ்டிங் வந்து பிரியுதா அப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஓட் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஓட் கேஸ்ட் பண்ணதில் வேலிட் ஓட்டு அதுக்கப்புறம் இன்வேலிட் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது ஸோ இதில் கிவன் டேட்டாவில் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க எய்தர் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க அப்போ இந்த வேலிடில் மேல் அண்டு ஃபீமேலும் வரும் அதே மாதிரி இந்த இன்வேலிடில் மேல் அண்டு ஃபீமேலும் வரும் ஸோ இதுதான் லாஜிக் இந்த லாஜிக் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதில் கேட்டிருக்க கொஷின்ஸ் வந்து ஒரு 70% ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம 6 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க இந்த பாராகிராஃபில் இதில் 5 இந்த வீடியோவில் நம்ம 5 கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதில் முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாவே 4 கொஷின்ஸ் வந்து நம்ம ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ அப்போ இது வந்து ஓட் கேஸ்டடு ஸோ இந்த கொஷின் பாருங்கள் ஓட் கேஸ்டடு வந்து வேலிடாகவும் இன்வேலிடாகவும் பிரியுதா அப்போ இன் ஏவில் 2013 எவ்வளோ 600 2018 எவ்வளோ 800 ஸோ இது வந்து என்னவா பிரியுது வேலிட் அண்ட் இன்வேலிடாக பிரியுது இதுதான் ஓட் கேஸ்ட் பண்ணுது பிரியிறது வந்து வேலிட் அண்ட் இன்வேலிடாக பிரியுது அதே மாதிரி இந்த 800ம் வேலிடு அண்ட் இன்வேலிடாக நம்மளுக்கு பிரியுது ஓகேவா ஸோ என்ன சொல்லியிருக்காங்க 2013லேயும் 18லேயும் ஓட் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அதில் X% ஈச் இயர்லேயும் X% வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இதுலேயும் X% வந்து இன்வேலிடு அதே மாதிரி இதுலேயும் X% வந்து இன்வேலிடு அப்போ ரிமைனிங் இது என்னவாக இருக்கும் 100 - X% இருக்கும் இதுவும் 100 - X% இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் வேலிட் vote cast in A in 2013 and 2018 is 150 ஸோ வேலிட் vote cast in A in 2013 and 18 டிஃப்ரென்ஸ் வந்து 150ன்னு சொல்லிட்டாங்க அப்போ 100 - X divided by 100 ஓகே ஸோ இன்ட்டு 600 ஸோ இதில் டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிட்டாங்க ஸோ எது முன்னாடி வரும் எது பின்னாடி வரும் அப்படின்னு நம்மளுக்கு குழப்பம் இருக்கும் ரெண்டோட வேலிட் ஓட்டும் 100 - X% தான் ஸோ அப்படி பார்க்குறப்ப ரெண்டோட பர்சன்டேஜும் சேமாக தான் இருக்க போகுது ஸோ அப்படின்னா 800லேருந்து அந்த பர்சன்டேஜ் எடுத்தால் அதிகமாக இருக்குமா இல்லை 600லேருந்து அதிகமாக எடுத்தால் அதிகமாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 800 தான் ஃபஸ்ட்டு வரும் ஸோ இதிலிருந்து தான் நம்ம 600 மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் 800 into 100 - X divided by 100 minus 100 - X divided by 100 into 600 equal to 150 ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம் ஸோ 2 into 100 minus X equal to 150 ஸோ இந்த 2ஐயும் 150 அடிச்சோன்னா 75 100 minus 75 equal to X ஸோ X equal to 25%. ஓகேவா ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு இப்போ கேட்டிருக்க கொஷின் பாருங்கள் கேட்டிருக்க கொஷின் வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் மல்டிபிள் ஆஃப் 5 ஸோ இது ஃபாலோ ஆகும் ஸோ எது வந்து ஃபால்ஸுன்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் மல்டிபிள் ஆஃப் 5 இது வந்து ட்ரூ ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்த கொஷின் இஃப் த நம்பர் ஆஃப் இன்வேலிட் vote cast in A ஸோ இன்வேலிட் vote cast in A had been 2013ல் ஏவில் இன்வேலிட் vote கேஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அப்போ எவ்வளவு எக்ஸ் வந்து 25% ஸோ 25%னா 600 divided by 4 ஸோ 600 divided by 4 போட்டோம் அப்படின்னா 150 வருமா நம்மளுக்கு
ஓகேவா. ஸோ பாதி அப்படின்னா 300, 300ல் பாதி அப்படின்னா நம்மளுக்கு 150. ஸோ 150 அது என்ன சொல்லியிருக்காங்க, இஃப்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது ஆக்சுவல் வேல்யூ விட்டுருங்க. இஃப் த நம்பர் ஆஃப் இன்வேலிட் ஓட் கேஸ்ட் இன் ஏ ஹேட் பின் எக்ஸ் மைனஸ் 8 1/3%. ஆல்ரெடி ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. ஆல்ரெடி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, இன்வேலிட் ஓட்டு 25% இருக்குது. அந்த 25%ங்கிறது இந்த பர்சன்டேஜாக மாறுது அப்படிங்கிறப்ப அப்போ எக்ஸ் மைனஸ் 25 மைனஸ் 25/3% மாறுது அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோவா மாறுது, 75 மைனஸ் 25 போட்டிங்க அப்படின்னா 50/3%. ஸோ இதை 100ஆக பண்ணிட்டீங்க அப்படின்னா 1/6. ஸோ 1/6 ஆஃப் A in 2013. ஸோ 1/6 ஆஃப் A in 2013 வந்து எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு, 100 கிடைக்கும். ஸோ அப்போ 100ங்கிறது இந்த கொடுத்துருக்கிற இந்த டேட்டாவிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தென் த நம்பர் ஆஃப் இன்வேலிட் ஓட் இன் A in 2013. ஸோ இந்த டேட்டா நம்பர் ஆஃப் இன்வேலிட் ஓட் in A in 2013 would have been half the actual number of invalid votes in 2018. ஸோ ஃபஸ்ட்லே இஃப்ங்கிற கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அந்த இஃப்பில் என்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம், A in 2013 இன்வேலிட் ஓட்ஸு 100ன்னு கண்டுபிடிச்சிடறோம். ஸோ அந்த இன்வேலிட் ஓட் A in 2013 வந்து ஆக்சுவலாக இன்வேலிட் ஓட்டு 2018 இருக்கும்ல அதோட ஹாஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இன்வேலிட் ஓட்டு எவ்வளோ வருது, இதில் 25% அப்படின்னா 1/4. ஸோ 4 அப்படின்னா 200. ஸோ இந்த 200ங்கிறது ஆக்சுவல் இன்வேலிட் ஓட் கேஸ்டட் இன் 2018. ஸோ இதோட ஹாஃப் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். இந்த 200ஓட ஹாஃப் தான் இந்த 100. ஸோ இதுவும் நம்மளுக்கு ட்ரூ. ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்டு கேஸ்ட் இன் A in 2018 இஸ் 20%. ஸோ வேலிட் ஓட்டு கேஸ்ட் இன் A in 2018. ஸோ A in 2018 அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வேலிட் ஓட்டு எவ்வளவு, ஸோ 800 × 3/4 நம்ம போடுறோம். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 600 கிடைக்கும். ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் வேலிட் ஓட் கேஸ்ட் இன் A in 2018 அப்படிங்கிறப்ப 25%னா 75%. ஸோ 75%னா 3/4 × 800, 4 அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 200. ஸோ 600 நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 600 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 20% மோர் தென் தி நம்பர் ஆஃப் வேலிட் ஓட் casted in A in 2013. ஸோ வேலிட் ஓட் casted in A in 2013ங்கிறது எவ்வளோ நம்மளுக்கு, 75% ஆஃப், அதாவது 3/4 ஆஃப் 600. ஸோ இதை விட எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 20% அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த டேட்டாவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே கிடைச்சது வந்து 3/4ங்கிறது 600 கிடைச்சிருக்கு. ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 150ல் இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது, 450 கிடைக்குது. ஸோ 450ல் 20% வந்து இதோட 20% அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 90 கிடைக்கும். ஸோ இந்த 90யோட இதோட நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 540. ஸோ 540 தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது 20% எதோட மோர் A in 2013 வந்து நம்மளுக்கு 450 கிடச்சிச்சு. ஸோ இதோட 20% அதிகம் தான் 600 அப்படிங்கிறாங்க. பட் இதோட 450லேருந்து நம்ம 20% எக்ஸ்ட்ராவாக போட்டால் 540 தான் வருது, 600 நமக்கு வரல. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ, இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு. ஸோ ஒன்லி 3 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா. ஸோ கொஷினை பார்த்துக்கோங்க. இந்த கொஷின்ஸில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். அது எப்படி பிரியுது, அந்த பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க கொஷினில் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க, ட்ரூ கேட்கல, ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரூவை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஃபால்ஸுக்கு என்ன ஆன்சரோ அந்த ஆன்சரை போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ அடுத்த கொஷின் போகலாம். கிளர்க் மெயின்ஸில் எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு பார்த்துங்க. லாஜிக் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா முடிஞ்சு இந்த கொஷின்ஸ். ஸோ அதுக்கு அடுத்த கொஷின், the following votes casted in B in 2013. ஸோ B in 2013ஓட டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி B வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 540 வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 80% ஆஃப் ஓட் கேஸ்ட் வேர் இன்வேலிட். ஸோ இதில் 80% வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 540 பேர் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க 2013ல். அதில் 80% வந்து இன்வேலிட்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், டிவைட் பை 100 போட்டோம் அப்படின்னா 54 × 8 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 54 × 10 போட்டிங்க அப்படின்னா 540. ஸோ 540ல் 108 நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 432 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ 432 அப்படிங்கிறது தான் இன்வேலிட் ஓட்டு. ஸோ வேலிட் ஓட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், வேலிட் ஓட்டு வந்து 20% அப்படின்னா 108 வந்து உங்களுக்கு வேலிட் ஓட்டாக கிடைக்கும். ஸோ இது வேலிடு, இது வந்து இன்வேலிடு. B in 2013. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் வேலிட் அண்ட் இன்வேலிட் பை மேல் அண்ட் ஃபீமேல்.
ஸோ வேலிட் அண்ட் இன்வேலிட் பை மேல் அண்ட் ஃபீமேல். அப்போ இந்த 540 தான் நம்மளுக்கு வந்து ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் வேலிட் ப்ளஸ் இன்வேலிட் ரெண்டும் சேர்ந்தது 540. இந்த 540ல் இருக்க மேல் ஃபீமேலோட ரேஷியோ வந்து என்ன சொல்லிட்டாங்க, XYன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ மேல் வந்து எக்ஸு, ஃபீமேல் வந்து ஒய்ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட் கேஸ்டட் பை மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ வேலிட் ஓட் கேஸ்டட் பை மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னா இது மேலு இது ஃபீமேலு. ஸோ இதோட ரேஷியோ எப்படி கொடுத்துட்டாங்க, Y/X அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது ப்ளீஸ் நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. X and Y ஆர் 2 பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் போத் தேர் வேல்யூஸ் ஆர் லெஸ்ஸர் தென் 10. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்குது, நம்மளுக்கு ரேஷியோவில் இருக்குது. ஸோ ரேஷியோ வந்து லெஸ்ஸர் தென் 10 அப்படின்னா 1ல் இருந்து 9 வரைக்கும் இருக்க சான்சஸ் இருக்குது. பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 1லேருந்து 9 வரைக்கும் தான் இந்த ரெண்டோட எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் எக்ஸோட வேல்யூ வந்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னா நம்பர் ஆஃப் வேலிட் ஓட், அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேலிட் ஓட் கேஸ்டட் பை மேல் இஸ் மல்டிபிள் ஆஃப் 9 பட் லெஸ் தென் 27 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வேலிட் ஓட் வந்து கேஸ்டட் பை மேல் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ஒய்ங்கிற வேல்யூ வந்து எப்படி இருக்குது, மல்டிபிள் ஆஃப் 9, அதாவது ஒய்யோட டோட்டல் வேல்யூ. இந்த ரேஷியோவை சொல்ல இது வந்து நமக்கு போட்டது வந்து ரேஷியோ. ஸோ இதோட டோட்டல் வேல்யூ ஒன்று இருக்கும்ல, அந்த வேல்யூ வந்து மல்டிபிள் ஆஃப் 9ல் இருக்கும். பட் லெஸ் தென் 27 அப்படின்ட்டாங்க. அப்போ ஒன்று 9ஆக இருக்கும், அப்படி இல்லைனா 18ஆக இருக்கும். இந்த ரெண்டு வேல்யூவில் தான் ஏதாச்சும் ஒரு வேல்யூவாக இந்த ஒய்யோட வேல்யூ இருக்கும். ஸோ ரெண்டே பாசிபிள் கேஸ் தான். ஸோ 9 நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 9 அப்படின்னு எடுத்தோம்னா இந்த எக்ஸ் வந்து நம்மளுக்கு 99ன்னு கிடைக்குமா. ஸோ 99 ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 108 கிடைக்கும். ஓகே, ஸோ அதுவே 18 நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 90 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பாசிபிள் வே மட்டும்தான். அப்போ இந்த ரெண்டு பாசிபிள் வேவில் இதை வந்து ரேஷியோவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள், என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நம்ம ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 9ஆல் அடிச்சுன்னா 1:11 கிடைக்கும். இதை நம்ம 9ஆல் அடித்தோம் அப்படின்னா 2:10 கிடைக்கும். ஸோ இதை நம்ம திருப்பியும் அடித்தோம் அப்படின்னா 1:5 கிடைக்கும். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிறது ரேஷியோவை நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறோன்னு பாருங்கள். கொடுத்துருக்கிறது லெஸ்ஸர் தென் 10ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த 1:11 நம்ம எடுக்க முடியாது. இந்த 9 and 99 பாசிபிலிட்டி கேஸ் நம்மளுக்கு வராது. அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய். ஸோ இதுதான் இதில் எக்ஸு, இதுதான் இதில் ஒய். ஸோ அப்போ ரேஷியோ நம்ம எடுக்கிறப்ப நம்ம எப்படி எடுக்கிறோம், 1ங்கிறது ஒய்க்கு நம்ம ஃபைன் பண்ணியாச்சு, 5ங்கிறது எக்ஸுக்கு நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இதை நம்ம திருப்பியும் 2:10 திருப்பியும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 5:1 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ 5. ஸோ எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 1. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 90 கிடைக்குது. ஸோ 90 இதோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 450 கிடைக்கும், இதுக்கு 90 கிடைக்கும். அப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சா. ஸோ 18 and 90. ஓகேவா? ஸோ இப்போ கொஷினுக்கு வரலாம். கொஷின் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல் த ஓட் கேஸ்ட் பை ஃபீமேல் வேர் வேலிட். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க, 90 இருக்காங்க. ஃபீமேல் எல்லோரும் ஓட் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஓட்டு எல்லா ஓட்டுமே வேலிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்டு தானே, ஏன்னா இதில் ஃபீமேல் பாருங்கள் 90 இருக்கா. அப்போ இந்த 90 தான் இங்கேயும் 90யாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ எல்லா ஃபீமேலுமே கேஸ்ட் பண்ணது வந்து கரெக்டு தான், வேலிட் தான், எல்லா ஓட்டுமே வேலிடாக தான் வந்திருக்கு. அப்போ கிவன் ஃபாலோயிங் வந்து ட்ரூ தான் கேட்குறாங்க. அப்போ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ட்ரூ. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். நம்பர் ஆஃப் இன்வேலிட் ஓட் கேஸ்டட் பை மேல்ஸ் இஸ் மோர் தென் தி நம்பர் ஹாஃப் ஆஃப் வேலிட் ஓட் கேஸ்ட் பை மேல்ஸ். ஸோ வேலிட் ஓட் கேஸ்ட் பை மேல்ஸ் வந்து எவ்வளோ நம்மளுக்கு 18 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதோடைய ஹாஃப் வந்து இன்வேலிட் ஓட் கேஸ்டட் பை மேல்ஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணணுமா. ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு டோட்டல் மேல்ஸ் தெரியும். டோட்டல் மேல்ஸ்லேருந்து 18 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இன்வேலிட் மேல்ஸ் வந்துடும். ஸோ இன்வேலிட் ஃபீமேல்ஸ் கிடச்சிடும். ஸோ இன்வேலிட் ஃபீமேல்ஸ் அப்படின்னா இந்த இன்வேலிட் ஃபீமேல்ஸ் வந்து 0. ஸோ அப்போ டோட்டல் மேல்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 432 தான் கிடைக்கும் நம்மளுக்கு. அது என்ன சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் இன்வேலிட் ஓட் கேஸ்டட் பை மேல்ஸ் இஸ் மோர் தென் ஹாஃப் ஆஃப் வேலிட் ஓட் கேஸ்டட் பை மேல்ஸ். ஸோ வேலிட் ஓட் கேஸ்டட் பை மேல்ஸ் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது, 18 தான் இருக்குது.
ஸோ இதை விட மோர் தென் ஹாஃப் ஆஃப் வேலிட் ஓட் கேஸ்டட் பை மேல்ஸ், ஹாஃப் தான் இதோட அதிகமாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாது, ரொம்பவே அதிகமாக இருக்குது இன்வாலிட் ஓட் கேஸ்டட் பை மேல்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆகாது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் டிஃப்ரெண்ட் ப்ரைம் நம்பர்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு 1ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது, 5ங்கிறது மட்டும் தான் ப்ரைம் நம்பரு. ஸோ அதனால் நம்மளுக்கு இதுவும் ஃபாலோ ஆகாது. ஸோ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஒன்லி 1 தான் ஃபாலோ. ஓகேவா? ஸோ ஒன்லி 1 மட்டும் தான் இதில் ட்ரூ. நம்பர் ஆஃப் இன்வேலிட் ஓட் கேஸ்டட் பை மேல் இஸ் மோர் தென் ஹாஃப் ஆஃப் வேலிட் ஓட் கேஸ்டட் பை மேல். ஸோ இதில் ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இதில் நம்பர் ஆஃப் இன்வேலிட் ஓட் கேஸ்டட் பை மேல் இஸ் மோர் தென் ஹாஃப் ஆஃப் வேலிட் ஓட். ஹாஃப் ஆஃப் வேலிட் ஓட் கேஸ்டட் பை மேல் பாருங்கள் எவ்வளோ கிடைக்குது, நம்மளுக்கு 18 கிடைக்குது. இதோடைய ஹாஃப் வந்து 9. ஸோ இதை விட இந்த 9 விட இந்த இன்வேலிட் ஓட் கேஸ்டட் பை மேல்ஸ் வந்து அதிகம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது ஜென்ரலாகவே அதிகமாக தான் நம்மளுக்கு இருக்குது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1ம் 2ம் கண்டிப்பாக இது ஃபாலோ ஆகும். ஸோ ஆப்ஷன் வந்து ஒன்லி 1 and 2. ஓகேவா? ஸோ நான் என்ன நினச்சிட்டேன், இதிலிருந்து இதுக்கு ஹாஃப் அப்படின்னு நம்ம நினச்சிட்டேன். ஸோ இந்த ஹாஃபோட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன். ஸோ இதில் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 432. அது ஜென்ரலாக பார்த்தாவே இன்வாலிட் ஓட் கேஸ்டட் பை மேல் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வந்து ஃபாலோ ஆகும். அடுத்த கொஷின் போகலாம். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். நம்பர் ஆஃப் ஓட் கேஸ்ட் இன் 2013 இன் வில்லேஜ் ஜி இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப். இப்போ புதுசாக ஒரு வில்லேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வில்லேஜ்? வில்லேஜ் ஜி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வில்லேஜ் ஜியில் இருக்க இப்போ இந்த வில்லேஜ் ஜிலேயும் என்ன பண்ணியிருப்பாங்க, 2013 2018 வந்து எலெக்ஷன் நடந்திருக்குமா? அப்போ டேட்டா எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள், 2013 தான் கேட்குறாங்க. அந்த 2013 வில்லேஜ் ஜியில் எவ்வளோ பேர் வந்து ஓட்டு கேஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட் கேஸ்ட் இன் 2013 இன் வில்லேஜ் சி அண்ட் டி அதுக்கு ஈக்குவல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2013 சி அண்ட் டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 400 400 800 900 நம்மளுக்கு கிடைக்குதா? ஸோ இந்த 900க்கும் ப்ளஸ் சம் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கேஸ்டட் இன் 2013 இன் சி அண்ட் டி. ஸோ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட் கேஸ்டட் இன் சி அண்ட் டி வந்து 900. அது கூட எதை சம் பண்ணணும் நம்ம, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஓட் கேஸ்டட் இன் 2018 இன் பிஎன்சி. ஸோ பிஎன்சியோட 2018 பிஎன்சியோட ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ அப்போ 720யும் 600 நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 1320 கிடைக்குது. ஸோ இதை நம்ம ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா 660 கிடைக்கும். ஸோ இதை ரெண்டுக்கான சம்மு தான் என்ன சொல்கிறாங்க, ஜியில் ஓட் பண்ண நம்பர் ஆஃப் ஓட் கேஸ்ட் பண்ணியிருக்காங்களே 2013. ஸோ அதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 1560 வரும். கொஷின் கேட்குறதும் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஓட் கேஸ்ட் இன் 2013 வில்லேஜ் ஜி தான் கேட்குறாங்க. ஸோ 1560 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வந்து ஈஸி கொஷின். ஃபஸ்ட்டு 2 கொஷினும் ஹார்ட் லெவல் கொஷின்னு, இது வந்து ஈஸி கொஷின். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம சூஸ் பண்ணி பால் கிராஃபில் இருக்க டேட்டாவை நம்ம எடுத்துகிட்டு இந்த டிஏயில் அந்த 2 கொஷின் கஷ்டமாக இருக்குன்னா அந்த 2 கொஷினை விட்டுட்டு இந்த கொஷினை நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, இன் 2018 இன் வில்லேஜ் பி 80% ஆஃப் த ரிஜிஸ்டர் ஓட்டர் ஹேட் கேஸ்ட் தர் ஓட்ஸ். ஸோ நம்மளுக்கு கிவன் டேட்டா கொடுத்தது வந்து என்னது, ஓட் எவ்வளோ பர்சன்ஸ் வந்து ஒவ்வொரு வில்லேஜிலும் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கிவன் டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. பட் 80% ஆஃப் ரிஜிஸ்டர் ஓட்டர் தான், எவ்வளோ பர்சன்ஸ் வந்து எவ்வளோ பீப்புள் வந்து ஓட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அதில் 80% தான் ஓட்டே கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 2018 வில்லேஜ் பியில் எவ்வளோ, 2018 வில்லேஜ் பியில் வந்து 720. இந்த 720ங்கிறது ஓட் கேஸ்ட் பண்ணவங்க. அப்போ ரிஜிஸ்டர் பண்ணவங்க அப்படின்னு நம்ம எப்படி ஃபைன் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பர்சன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அதை எக்ஸ்ன்னு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதில் 80% தான் எவ்வளவு 720 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேணும்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், 720 × 100 / 80 போடுவோமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 900 கிடைக்கும். அப்போ கொடுத்துருக்க டேட்டா எப்படி நம்மளுக்கு புரியுது, ரிஜிஸ்டர் ஓட்டர் அப்படிங்கிறது கேஸ்ட்டு டிட் நாட் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக நம்மளுக்கு பிரியுது. ஸோ அப்போ இந்த கேஸ்ட்டு டிட் நாட் கேஸ்ட்லேயே என்ன சொல்லியிருக்காங்க, மேல் ஃபீமேலாக பிரியுதா? அப்போ கேஸ்ட்டில் மேலு ஃபீமேலு, அதே மாதிரி டிட் நாட் கேஸ்ட்டில் மேலு ஃபீமேலு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஓட்டர் ஹூ டிட் நாட் கேஸ்ட் தர் ஓட் அண்ட் நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஓட்டர் கேஸ்ட் தர் ஓட் இஸ் 370 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிட் நாட் கேஸ்ட் வந்து ஃபீமேல் ஓட்டர் வந்து நம்ம இதை பின்னு வச்சுக்கலாம், இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம்.
ஓகேவா? ஸோ எந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. டிட் நாட் கேஸ்ட்டுக்கும் ஃபீமேலோட டிட் நாட் கேஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய் மைனஸ் பி. ஸோ இந்த ஒய் மைனஸ் பிங்கிறது என்னது? டிட் நாட் கேஸ்ட்டுக்கும் ஃபீமேலுக்கான டிஃப்ரென்ஸ். அது வந்து எவ்வளோ சொல்லிட்டாங்க? 370 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிட் நாட் கேஸ்ட் நம்ம இப்போ இதிலிருந்து இன்னொரு இது வந்து டிட் நாட் கேஸ்ட்டோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிடலாமா? இந்த 900ங்கிறது ரிஜிஸ்டர் ஓர்டரு, 720ங்கிறது கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ டிட் நாட் கேஸ்ட்னா இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா டிட் நாட் கேஸ்ட் கிடச்சிருமா? ஸோ அது வந்து 180. ஓகேவா? ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி வந்து நம்மளுக்கு என்னது? 180 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து நம்மளுக்கு என்னது? 720. ரிஜிஸ்டர் ஓட்டர் வந்து 900. இப்போ என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மேல் இருக்காங்க இல்லையா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி நம்பர் ஆஃப் மேல் ஓட்டர் ஹூ டிட் நாட் கேஸ்ட் தர் ஓட் அண்ட் நம்பர் ஆஃப் மேல் ஓட்டர் ஹூ கேஸ்ட் தர் ஓட் இன் 2018 இன் வில்லேஜ் பி தான் கொஷினாக கேட்குறாங்க. அப்போ வில்லேஜ் பியில் மேல் ஓட்டர் கேஸ்ட் த ஓட்டுக்கும் டிட் நாட் கேஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் என் நம்ம எடுப்போம். ஓகே, ஸோ இதுக்கு தான் இதை தான் அவங்க என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்னென்ன வேல்யூ நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? 720 அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கு அடுத்தது ஏ ப்ளஸ் பிங்கிறது 180 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது ஒய் மைனஸ் பி, அதாவது இது எப்படி வேணாலும் இருக்கலாம், எது வேணாலும் அதிகமாக இருக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு 370 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்ப ஸோ இன்னொன்று பாருங்கள். இப்போ இந்த டிட் நாட் கேஸ்ட் வந்து 180. ஓகேவா? ஸோ இந்த ஃபீமேலோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 370 கிடச்சிருக்கு. அப்போ இதோடைய டோட்டலே நம்மளுக்கு 180 ஆச்சா? ஸோ அப்போ எந்த சைடு வந்து அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஃபீமேல் தானே அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒய் மைனஸ் பின்னு நம்ம போட்டுடலாமா? ஸோ ஏன் போடுறேன் அப்படின்னு நான் பாருங்கள். இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து இது வந்து 180 தான் இருக்குது. ஓகேவா? சப்போஸ் இது கம்மியாக இருந்து இது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 370ங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு வராது. ஓகேவா? ஸோ அதனால் இது அதிகமாக இருந்து இந்த கேஸ்ட் ஓட்டில் இருக்க ஃபீமேல் அதிகமாக இருந்து டிட் நாட் கேஸ்ட்டில் ஃபீமேல் கம்மியாக இருந்தால் தான் இந்த 370ங்கிற வேல்யூவே நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் ஒய் மைனஸ் பி தான் இங்கே நம்ம போட முடியும். ஸோ ஒய் மைனஸ் பி ஈக்குவல் டு 370 அப்படின்னு நம்ம போட முடியும். ஸோ ஆப்வியஸாக இதே மாதிரி போட்டோம் அப்படின்னா இந்த சைடு மேலேயும் நம்ம என்ன போட முடியும்? எக்ஸ் மைனஸ் என் தான் போட முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ தான் நம்மளுக்கு கொஷின் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ கேட்குறாங்க அப்படின்னா இதில் இருந்து இந்த ஈக்குவேஷனில் இருந்து நம்ம எக்ஸ் மைனஸ் ஏ வந்து நம்ம ஃபைன் பண்ணுறது தான் நம்மளுடைய இது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 720. இதிலிருந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்ஏ, ஓகே, எக்ஸ் மைனஸ் ஏ வரும். ஸோ மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, அதுக்கு அடுத்தது மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் பி. இதிலிருந்து நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஏ எடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் ஒய் ப்ளஸ் பி. ஸோ இதிலிருந்து மைனஸ் பியும் ப்ளஸ் பியும் கேன்சல் பண்ணிடலாம், ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது 720, இந்த 720 மைனஸ் ஏ ப்ளஸ் பிங்கிறது 180, ஒய் மைனஸ் பிங்கிறது 370. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் ஏ நம்மளுக்கு கிடச்சிருமா? ஸோ இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 400 ப்ளஸ் 150 550 கிடைக்கும். இந்த 550யை 720ல் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 170 கிடைக்கும். ஸோ 170 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ கொஷின் எப்படி நம்ம யோசித்து போடணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த டிஃப்ரென்ஸ் இந்த ஒரு வேல்யூக்கே நம்ம யோசித்தா தான் ஒய் மைனஸ் பிங்கிறத நம்ம எடுக்க முடியும். அதை எடுத்துகிட்டு எக்ஸ் மைனஸ் ஏ இல்லைனாலும் நம்மளுக்கு வரும். அதாவது ஆர்டினரியாக நம்ம அதை புரிஞ்சிக்காமல் பி மைனஸ் ஒய்னும் இதை மாற்றி நம்ம போட்டு பாசிபிலிட்டி எடுத்து போட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். பட் கொஞ்சம் லாஜிக்காக நம்ம யோசிக்கும் போது எப்படி இந்த 370 வரும்? இதில் டோட்டலாகவே 180 தான் வருது. சப்போஸ் இதில் இருக்க ஃபீமேல் வந்து மேக்ஸிமம் நம்ம 180ன்னு எடுத்தாலும் இதில் வந்து அதை வச்சு 180லேருந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி நம்மளுக்கு 370 கொண்டு வர முடியாது. ஸோ அப்போ இதில் இருக்க ஃபீமேல் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருப்பாங்க, இதில் இருக்க ஃபீமேல் தான் அதிகமாக இருப்பாங்க. அப்படி நம்ம எடுத்து மைனஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு 370ங்கிறது வரும். அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஈக்குவேஷனை நம்ம கரெக்டாக இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒய் மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி நம்ம கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னாலே, அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஏவும் எழுதிட்டோம் அப்படின்னாலே இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக போட்டலாம். ஓகே, ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப லாஜிக்காக ரொம்ப நம்ம யோசித்து போடுற மாதிரி இருக்கும். இந்த கொஷின்ஸு என்னடா இந்த டேட்டா இல்லையா இல்லை கேனாட் பி டிட்டர்மின்டா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கூட இந்த கொஷின்
கொண்டு வந்துடும். கொஷினே தப்புங்கிற மாதிரி கூட ஒரு சுச்சுவேஷன் வந்து ஃபீல் பண்ண வச்சிரும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து மெயின்ஸில் எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த x+y x-y அந்த மாதிரி 2 ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகி கேட்குறது வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் மாடலாக இருக்கும் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். அதாவது கொடுத்துருக்க டேட்டாவிலேருந்து 2 ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி அந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அதிலேருந்து கேட்குற கொஷின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறது ப்ரிலிம்ஸில் கேட்குற டிஃபிகல்ட் கொஷினாக இருக்கும். ஒரு சில ப்ரிலிம்ஸில் இந்த இயர் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்து கேட்கல. பட் இதுக்கு முன்னாடி நடந்த IBPS PO SBI PO ப்ரிலிம்ஸில் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி ப்ரிலிம்ஸ்லேயே கான்ஸில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த லெவல் தான் ப்ரிலிம்ஸில் டிஃபிகல்ட்டி லெவலாக இருக்குது. பட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம சால்வ் பண்ணதாக இருக்கட்டும், செகண்டாக இருக்கட்டும், இந்த கொஷினாக இருக்கட்டும், இந்த டிஐயை நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த லாஜிக்கெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு லாக் ஆகிருப்போம் கண்டிப்பாக. ஸோ அதுக்காக தான் இந்த கொஷினை ஒரு டைமுக்கு 2 டைம், அதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைம் கேப் விட்டு இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து SBI கிளர்க்கில் 2 ஷிஃப்ட்டில் மேபி ஒரு ஷிஃப்ட்டுக்கு வர்றதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி SBI POலையும் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி லாஜிக், இந்த மாதிரி கொஷின்ஸோட இது இருக்கு இல்லையா, லெவல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி லெவலில் இந்த மாதிரி லாஜிக்கில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த கொஷின் பார்ப்போம். In 2018 in village Cல 2018 வந்து எவ்வளோ இருக்காங்க? 600 இருக்காங்க. அந்த 600ல் நம்பர் ஆஃப் invalid vote cast was 6% of the number of valid vote cast by females. ஸோ வேலிட் ஓட் எவ்வளோ ஓட் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதில் 6% தான் நம்பர் ஆஃப் இன்வேலிட் ஓட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே வில்லேஜ் Cல 2018ல். ஆல்சோ அவுட் ஆஃப் த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட் கேஸ்டட் 200 வேர் பை ஃபீமேல்ஸ். ஸோ இப்போ Cல 600 இருக்குது அப்படின்னா இது வந்து டோட்டலாக ஓட்டு வந்து கேஸ்ட் பண்ணுவாங்க. அதில் நம்மளுக்கு 2ஆக பிரியும், வேலிடு இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரியும். இந்த வேலிடில் திருப்பியும் 2ஆக பிரியும், மேலு ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரியும். இன்வேலிடில் 2ஆக பிரியும், மேலு ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரியும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் இன்வேலிட் ஓட் கேஸ்ட் வாஸ் 6%. இந்த இன்வேலிட் ஓட்டு வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 6% ஆஃப் தி நம்பர் ஆஃப் வேலிட் ஓட் கேஸ்டட் பை ஃபீமேல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் வேலிட் ஓட் கேஸ்டட் பை ஃபீமேல்ஸ் வந்து யார்? இவங்க தான் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட் கேஸ்டட் பை ஃபீமேல்ஸ். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து x × 6/100 தான் இந்த இன்வேலிட் ஓட். டோட்டல் இன்வேலிட் ஓட்ஸு இந்த ஃபீமேலோட 6% தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அவுட் ஆஃப் த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட், இந்த அவுட் ஆஃப் டோட்டல் வேலிட் ஓட் இருக்கு இல்லையா, அந்த வேலிட் ஓட்டில் 200 வேர் பை ஃபீமேல்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க 200 அப்படின்ட்டு. இந்த 200ங்கிறது ஃபீமேலோட வேலிட் ஓட் அப்படின்னா இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்? 12ங்கிறது இன்வேலிட் ஓட்டுன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ 12ங்கிறது இன்வேலிட் ஓட் அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்க? ரிமைனிங் பை மேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேலிட் ஓட்டு நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இன்வேலிட் ஓட்டு நம்மளுக்கு என்ன தெரியும்? 12ன்னு தெரியும். அப்போ இந்த 12 வந்து 600 நீ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 588 வந்து வேலிட் ஓட்டாக வந்துடும். ஸோ இந்த வேலிட் ஓட்டில் இருந்து ஃபீமேல் வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 200 மைனஸ் பண்ணால் 388 வந்து மேல் வேலிட் ஓட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ கொஷின் கேட்குறது இஃப் இன் வில்லேஜ் C ஆல் த இன்வேலிட் ஓட்ஸ் வேர் கேஸ்டட் பை மேல்ஸ். ஓகேவா? ஸோ எல்லா இன்வேலிட் ஓட்டுமே மேல்ஸ் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த 12 ஓட்டுமே ஃபீமேல் யாருமே கிடையாது, எல்லாமே இதில் இன்வேலிட் ஓட் வந்து மேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட் கேஸ்டட் பை மேல்ஸ் இன் 2018 இன் வில்லேஜ் C அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ இதில் இருந்து இந்த 12 நம்ம மைனஸ் பண்ணோம்னா 388 தான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் புரியுதா? கொஷின்ஸ் வந்து நம்பர் ஆஃப் இன்வேலிட் ஓட்டில் இன்வேலிட் ஓட் எதுக்கு ஈக்குவல்னா 6% ஆஃப் வேலிட் ஓட்டுக்கு ஈக்குவல். ஸோ அந்த ஃபீமேல் வந்து வேலிட் ஓட் போட்டிருப்பாங்க, அதில் 6%க்கு ஈக்குவல். அதில் இருந்து நம்ம என்ன வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது ரீசனிங் கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த ரீசனிங் கொஷினுமே IBPS கிளர்க்கு மெயின்ஸில் கேட்ட எக்ஸாக்ட் கொஷினு. ஸோ இந்த கொஷினில் இந்த கிவன் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரிஜினல் டேட்டா. ஒரிஜினலாக இதே கண்டிஷன் தான் நம்ம எக்ஸாம்ஸ்லேயும் கொடுத்துருந்தாங்க. இதை தாண்டி கீழே வந்து நோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த நோட் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா 123 அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 123 அப்படின்னு இருக்குது. இது வந்து ரோ 1ன்னு எடுத்துக்கோங்க.
ஓகே, எல்லா கொஷின்ஸுமே இந்த ரோ 1 ரோ 2 வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருது ரோ 1ம், செகண்ட் கொஷினில் ரோ 2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரோ 1ல் 3 நம்பர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 3 நம்பரை நீங்கள் எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்து அந்த 2 நம்பரையும் இந்த கிவன் கண்டிஷனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதில் எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அது வேலிட் ஆகுதோ அந்த கண்டிஷனை அப்ளை பண்ணி அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்ச ஆன்சரும் இந்த 3யும் இருக்கு இல்லையா, இப்போ இதுக்கு வந்து கண்டுபிடிச்ச ஆன்சர் 19 வருது அப்படின்னா இந்த 19க்கும் இந்த 3யும் அடுத்த 2 நம்பராக எடுத்து இந்த 2 நம்பரையும் அடுத்தது செக் பண்ணுங்கள். செக் பண்ணி எந்த கண்டிஷன் ஃபாலோ ஆகுதோ அந்த கண்டிஷன் படி என்ன சொல்லியிருக்காங்களோ அதோடைய ஆன்சர் கண்டுபிடிங்க. அதுதான் ரிசல்டன்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இந்த கொஷினுக்கான நோட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது, இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஹிண்ட் வந்து அந்த நோட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நிறையா மெயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்களுக்கு இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த கொஷின் இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு. இந்த மாதிரி 3 நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி 3 நம்பர் வந்து ஒரு ரோவில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 நம்பரை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 நம்பர் 1ங்கிற நம்பர் 20ங்கிற நம்பர். அப்போ ஆட் நம்பரை ஈவன் நம்பர் ஃபாலோ பண்ணுது. அப்போ இந்த அதே சப்போஸ் ஃபாலோட் பை ப்ரிசீடட் பைன்னு இருக்கா, ப்ரிசீடட் பை அப்படின்னா முன்னாடி, ஃபாலோட் பைனா அதை ஃபாலோ பண்ணி எந்த நம்பர் வருது அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 கான்செப்ட் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஃபாலோட் பை மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ ப்ரிசீடட் பை ஃபாலோட் பை அப்படிங்கிறது அந்த நம்பர் சீரீஸில் வரும். ஓகேவா? ஸோ இதையும் நம்ம போட்டு குழப்பிக்க தேவையில்ல. ஏன்னா இதில் ப்ரிசீடட் பை வருமா அப்படிங்கிற டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா ஒன்று தான் ஃபாலோட் பை தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 1 ஃபாலோ பண்ணி 20 வருது அப்படிங்கிறப்ப அது எப்படி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ஆட் நம்பர். அந்த ஆட் நம்பரை ஃபாலோ பண்ணி ஒரு ஆட் நம்பர் வருது அப்படின்னா அந்த 4 இஸ் ஆடட் டு சம் ஆஃப் 2 நம்பர். இந்த 2 நம்பர், அதாவது இப்போ ஆட் நம்பர் ஃபாலோ பண்ணி ஆட் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. 1 3 இருக்குது அப்படின்னா இந்த 2 நம்பரையும் சம் பண்ண வர ஆன்சரோட இந்த 4 வந்து ஆட் பண்ணணும். அதுதான் கிவன் கண்டிஷன். ஸோ அதுக்கு அடுத்தது ஆட் நம்பரை ஃபாலோ பண்ணி ஈவன் நம்பர் வருது அப்படின்னா அப்போ இதே கண்டிஷன் எடுத்துக்கோங்க. 1 20 இருக்குது அப்படின்னா இந்த ஆட் நம்பரை ஃபாலோ பண்ணி ஈவன் நம்பர் வருது, 2 நம்பரையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் சொல்லுது. அதே மாதிரி தான் ஈவன் நம்பரை ஃபாலோ பண்ணி ப்ரைம் நம்பர் வருது அப்படின்னா அதோடைய டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஈவன் நம்பரை ஃபாலோ பண்ணி ஆட் நம்பர் வருது, அந்த ஆட் நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக இல்லை அப்படின்னா அந்த 3 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர், அந்த ஈவன் நம்பர் ஆட் நம்பர் இந்த 2 நம்பரையும் கம்பேர் பண்ணுங்கள். இது 2ல் எந்த நம்பர் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கூட 3 ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் அதோடைய ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ஈவன் நம்பரை ஃபாலோ பண்ணி ஈவன் நம்பரே வருது, அந்த ஈவன் நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 ஈவன் நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் கிவன் கண்டிஷனோட மீனிங். இப்போ கொஷினை வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ 1 23 எடுத்துக்கோங்க. ஆட் நம்பருக்கான கண்டிஷன்ஸ் பாருங்கள். ஆட் நம்பர் ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா 2 கண்டிஷன் தான், இந்த ஃபஸ்ட்டு 2 கண்டிஷன் மட்டும்தான் ஆகும். ஸோ கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணும் போதும் என்ன இதில் டிப்ஸ் அப்படின்னா, ஆட் நம்பர் வந்துச்சுன்னா வேறு எந்த கண்டிஷனும் கீழே இருக்க 3 கண்டிஷனும் நீங்கள் பார்க்கவே தேவையில்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது ஈவன் ஆகுது. அப்போ அந்த 3 கண்டிஷனும் நீங்கள் பார்க்கவே தேவையில்ல. மேலே இருக்க 2 கண்டிஷன் மட்டும் பாருங்கள். அப்போ ஆட் நம்பரை ஃபாலோ பண்ணி ஆட் நம்பர் வருதா, ஆட் நம்பர் ஃபாலோ பண்ணி ஈவன் நம்பர் வருதா அப்படிங்கிற கண்டிஷன் பாருங்கள். ஏன் இந்த கீழே இருக்க 3 கண்டிஷனை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் இந்த கண்டிஷன் அதிகமாக கொடுத்துட்டு ஆட் நம்பரை ஃபாலோ பண்ணி ஈவன் நம்பர் வரும். அந்த ஈவன் நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்காது. இல்லாட்டி இந்த மாதிரி, ஏன்னா ஈவன் நம்பர்லேயே நம்மளுக்கு சப்போஸ் 64 வருதுன்னு வைங்களேன், நம்ம உடனே ஆட் நம்பர் ஃபாலோ பண்ணி ஈவன் நம்பர் அப்படிங்கிற இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் பார்த்துட்டு அதோடைய ரிசல்ட்டன் கால்குலேட் பண்ணக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி எவ்வளோ கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து மாற்றிக்கோங்க. இவ்வளோ கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ஆட் நம்பரில் ஆட் நம்பரை ஃபாலோ பண்ணி ஈவன் நம்பர் மட்டும்தான் வருது அப்படிங்கிறப்ப இந்த கண்டிஷன் டைரெக்டாக எடுத்துக்கோங்க. இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஆட் நம்பரை ஃபாலோ பண்ணி இன்னொரு ஈவன் நம்பர் வருது அப்படின்னா அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கொடுத்துருக்க நம்பர் வந்து ஈவன் நம்பரில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அந்த 2வது இதுவும் ஃபாலோ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில கொஷின்ஸில் 2 கண்டிஷனும் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த கீழே நோட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒரு கண்டிஷன் ஃபாலோ ஆகுது அப்படின்னா இன்னொரு கண்டிஷனும் ஃபாலோ ஆகுமா, 2 கண்டிஷனும் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற சுச்சுவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் 2 கண்டிஷன் அப்ளை ஆகுதுங்கிறப்ப
ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் செகண்டாக வருது மோஸ்ட்டாக அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் 2 கண்டிஷன் அப்ளை ஆகுங்கிறப்ப ஃபஸ்ட்டு எந்த கண்டிஷனை வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும், செகண்ட் எந்த கண்டிஷனை ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ 2 கண்டிஷன் ப்ரொசீட் ஆகிறப்ப அவங்க சொன்னபடி அந்த கிவன் டேட்டாவில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்களோ எந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு அப்ளை ஆகுதோ அந்த கண்டிஷனை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 120 ஆட் நம்பர் ஃபாலோ பண்ணி ஈவன் நம்பரு. ஸோ செகண்ட் கண்டிஷன் நம்ம எடுத்துக்கணும். செகண்ட் கண்டிஷன் அப்படின்னா 1 20 இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 21 கிடைக்கும். இந்த 21ஐயும் அடுத்தது இருக்கிறது 3 இருக்குது, இந்த ரெண்டையும் தான் நம்ம எடுத்து கம்பேர் பண்ணோம். இப்போ ஆட் நம்பரை ஃபாலோ பண்ணி ஆட் நம்பரு அப்படி இருக்கிறப்ப 4 இஸ் ஆடட் டு சம் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ இந்த 24ஓடு நம்ம 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 28 கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது 14 22 6 ஈவன் நம்பரை ஃபாலோ பண்ணி ஈவன் நம்பரு. அந்த ஈவன் நம்பர் வந்து என்னவாக இருக்கக்கூடாது, ஈவன் நம்பரை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பரு. இது 22 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஈவன் நம்பரை ஃபாலோ பண்ணி ஆட் நம்பரு இது கிடையாது. ஈவன் நம்பரை ஃபாலோ பண்ணி ஈவன் நம்பரு, அந்த ஈவன் நம்பர் வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்படின்னா அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ 14க்கும் 22க்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 8 வரும். ஸோ இந்த 8ஐயும் அந்த அடுத்த இருக்க 6ஐயும் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ 8ங்கிறது ஈவன் நம்பரு, 6ங்கிறது ஈவன் நம்பரு. இந்த 6ங்கிற ஈவன் நம்பர் வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ ஈவன் நம்பரை ஃபாலோ பண்ணி ஈவன் நம்பர் அப்படிங்கிறப்ப திருப்பி நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஸோ கொஷினில் என்ன கேட்குறாங்க, சம் ஆஃப் ரோ 1 and 2 ரிசல்டன்ட் கிடைக்குது இல்லையா, இது ரெண்டோட சம்மு தான் கேட்குறாங்க. 28 2 நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா 30 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஷினில் 11 12 13 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 11 அப்படின்னா ஆட் நம்பரை ஃபாலோ பண்ணி ஈவன் நம்பரு. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ 23 அதுக்கப்புறம் 13 நம்ம எழுதிக்கணும். ஸோ ஆட் நம்பரை ஃபாலோ பண்ணி ஆட் நம்பரு. அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டையும் நம்ம சம் பண்ணி அது கூட 4 வந்து ஆட் பண்ணணும். அப்போ 23யும் 13யும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா 36, அதோட 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 40. ஸோ இதில் இந்த கொஷின் நான் ஃபஸ்ட்லேயே நான் பார்த்தப்பே சொல்லியிருக்கணும். என்ன அப்படின்னா இங்கே எக்ஸுங்கிறது கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸுங்கிற வேல்யூக்கு வந்து கீழே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன்ட் ஆஃப் ரோ 1. அப்போ ரோ 1க்கான ஆன்சர் நம்ம ஃபைன் பண்ணிடணும். அந்த ஆன்சர் என்ன வருதோ அந்த ஆன்சரை இங்கே எக்ஸுங்கிற இடத்துல போட்டு இந்த ரிசல்டண்ட்டை ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கான ஆன்சர் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ரோவுக்கான ரிசல்டன்ட் வந்து நம்ம ஃபைன் பண்ணிட்டோம், 40 அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ 7 45 இந்த 3க்கான கண்டிஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ ஆட் நம்பரை ஃபாலோ பண்ணி ஈவன் நம்பர் அப்படிங்கிறப்ப கண்டிஷன் 2. ஸோ கண்டிஷன் 2 அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 47, 47யும் 5ஐயும் நம்ம அடுத்தது போடுவோம். ஆட் நம்பரை ஃபாலோ பண்ணி ஆட் நம்பரு. இந்த இதோடைய சம் வந்து எது கூட நம்ம ஆட் பண்ணோம், இதோடைய 4 வந்து ஆட் பண்ணோம். ஸோ இதிலிருந்து இது ரெண்டையும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா 52, இது கூட நம்ம 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 56. ஸோ இதுதான் நம்ம ஆன்சர். ஸோ ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஃபைண்ட் தி ட்வைஸ் ஆஃப் தி ரிசல்டன்ட் ஆஃப் ரோ 2. ஸோ இதோடைய ட்வைஸ் நம்ம போடணும். அப்போ 56 into ட்வைஸ் போட்டிங்க அப்படின்னா 112. ஸோ எக்ஸாமில் இருந்த எக்ஸாக்ட் ஆப்ஷன் இப்படி தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ 112 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சர். ட்வைஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆன்சர் 56 கண்டுபிடிச்சிட்டு இந்த ரிசல்டன்ட் ஆஃப் ரோ 2 பார்த்துட்டு இந்த ட்வைஸை பார்க்காம விட்டுறாதீங்க. ஏன்னா ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ட்வைஸ் த ரிசல்டன்ட் ஆஃப் ரோ 2 அப்படிங்கிறப்ப 56 into 2 112 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ அதுக்கு அடுத்த கொஷின் 2 4 17 16 30 25 ரெண்டு ரோலையும் கொடுத்துருக்காங்க. இதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ 2வையும் 4ஐயும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஈவன் நம்பரை ஃபாலோ பண்ணி ஈவன் நம்பரு. அந்த ஈவன் நம்பர் வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ கடைசி கண்டிஷனு ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். அப்போ 2 தான் வரும் நம்மளுக்கு. ஸோ 2வையும் 17 எடுத்தோம் அப்படின்னா ஈவன் நம்பரை ஃபாலோ பண்ணி ப்ரைம் நம்பரு. இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்து ஈவன் நம்பரை ஃபாலோ பண்ணி ப்ரைம் நம்பர் 17ங்கிறது ப்ரைம் நம்பரா, அப்போ டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 15 வரும். இதுதான் ரோ 1ஓட ரிசல்டன்ட்டு. அதுக்கு அடுத்தது 16 30 அப்படிங்கிறப்ப ஈவன் நம்பரை ஃபாலோ பண்ணி ஈவன் நம்பரு. இந்த 30ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது. லாஸ்ட் கண்டிஷன் அப்படிங்கிறப்ப டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணணும். இதோட டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணால் 14 கிடைக்கும். 14ம் 15ம் அடுத்தது நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். 14 அப்படின்னா ஈவன் நம்பரை ஃபாலோ பண்ணி ஆட் நம்பர் அப்படிங்கிறப்ப ப்ரைம் நம்பரான்னு பாருங்கள். 15 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ நம்மளுக்கு 4th கண்டிஷன் ஈவன் நம்பரை ஃபாலோ பண்ணி ஆட் நம்பரு. அந்த ஆட் நம்பர் ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், 3 is to be added to the smallest number. ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது 14. ஸோ 14ஓட நம்ம 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 17 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தான் வந்து நம்மளுக்கு என்னவா கேட்குறாங்க, கொஷினாக கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு டைம் பாருங்கள். 16 30 16 ஈவன் நம்பர், இதுவும் ஈவன் நம்பர் விச் இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். த டிஃப்ரென்ஸ் இஸ் டு பி கால்குலேட்டட். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணால் 14. இந்த 14ங்கிறது ஈவன் நம்பரை ஃபாலோ பண்ணி
odd number which is not a prime number, then 3 is added to the smallest number. So smallest number அப்படின்னா 14 கூட நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 17 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 17 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இதிலிருந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிசல்டன்ட் ஆஃப் ரோ 1 அண்ட் ரோ 2. ஸோ இதோடைய டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2 தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன்ஸில் 2 வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ஏதோ மிஸ்டேக்கு. ஸோ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஆன்சர் 2 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கும். 2 தான் நமக்கு ஆன்சர். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது 5W7. ஸோ இதில் என்ன சொல்லிட்டாங்க? W is equal to resultant of row 2, then what is the difference between resultant of row 1 and W அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ row 2 ஓட ரிசல்டன்ட் ஃபைன் பண்ணலாமா? 13, 9 and 9. ஸோ 13, 9 நம்ம எடுத்தோம் அப்படின்னா odd number follow by odd number, 4 is added to sum of 2 numbers. ஸோ 22 ஓட 4 ஆட் பண்ணால் 26, 26 9 நம்ம போடலாம். ஸோ ஈவன் நம்பர் ஃபாலோட் பை ஆட் நம்பரு விச் இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பரு. ஸோ கண்டிஷன் 4, 3 இஸ் ஆடட் டு தி ஸ்மாலஸ்ட் நம்பர். 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 12 கிடைக்குது. ஸோ இந்த 12 தான் நம்மளுக்கு என்னது? W. இது வந்து ரிசல்டன்ட் 2ஓட ரோ 2ஓட ரிசல்டன்ட்டு. ஸோ இதை W அப்படின்னா 5, 12, 7. ஸோ இதை ரெண்டையும் ஆட் நம்பர் ஃபாலோட் பை ஈவன் நம்பரு, தே ஆர் டு பி ஆடடு. அப்போ 17, 7 வரும். ஆட் நம்பர் இஸ் ஃபாலோட் பை ஆட் நம்பர், 4 இஸ் ஆடட் டு சம் ஆஃப் 2 நம்பர். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 28 கிடைக்கும். ஸோ இந்த 28க்கும் 12க்கான டிஃப்ரென்ஸ் தான் அவங்க கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ரிசல்டன்ட் வந்து நம்மளுக்கு என்னது? ரிசல்டன்ட் கூட அவங்க கேட்கல. W வந்து நம்மளுக்கு 12 கிடச்சிச்சு. அந்த Wக்கும் ரோ 1ஓட ரிசல்டன்ட் வந்து 28 கிடச்சி. இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 16 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து SBI கிளர்க்கு மெயின்ஸுக்கு வரதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது இதோடைய கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து நம்ம கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நிறையா கொஷின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் கன்ஃபார்ம் கொஷின்ஸு, கன்ஃபார்ம் மாடல் கொஷின்ஸு, கான்ஸாக இருக்கட்டும் இல்லை ரீசனிங்காக இருக்கட்டும். இந்த கொஷின்லாம் 2 ஷிஃப்ட்டில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதில் அதிகமாக நீங்கள் இந்த மாதிரி மாடல் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இதில் ஏதாச்சும் அவங்க டெஸ்டடாக கேட்குறப்ப, சப்போஸ் பெருசாக அவங்க கொஷின்ஸ் கேட்குறாங்க, இதுலேயே இந்த 2 ரோ மட்டும் கொடுத்துட்டு இதுக்கு கீழே வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக 2 ரோவை யூஸ் பண்ணி கூட அவங்க கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்குறப்ப அந்த கொஷின்ஸ்க்குலாம் நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா இதில் நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு தான் அங்கே நம்ம எக்ஸாம்ஸில் வந்து அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறப்ப நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 மாடலையும் முக்கியமாக கான்ஸில் அவ்வளோ மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல் கேட்குற கொஷினோட மாடல் வந்து நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்ட் 2 வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ இதுக்கான லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் பார்ட் 2 வந்து நான் கொண்டு வருவேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.